கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டுமாக இந்த நாளிலே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான காலகட்டங்களை நாம் கடந்து வருகின்றோம். இந்த அருமையான நாளின் காலை வேளையிலே உங்களோடு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கடவுளுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கின்ற மற்றொரு பாடத்தை நாம் சுருக்கமாக தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா விதங்களிலும் முன்மாதிரியாக இருக்கிறார். நாம் செல்ல வேண்டிய பாதையிலே அவருக்கு முன்பாக நமக்கு முன்பாக சென்று இருக்கின்றார். நம்மை வா என்று அழைக்கின்ற ஆண்டவர் நமக்கு பின்பாக இருந்து நம்மை அனுப்புவதில்லை. மாறாக நமக்கு முன்பாக சென்று நமக்கென்று ஒரு முன்மாதிரி அவர் உருவாக்கி தான் நம்மை அழைக்கின்றார். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, பொதுவாக நாம் பாடுகளுக்கு உட்படுவதற்கு நாம் அதிகமாக பிரியப்பட மாட்டோம். ஆண்டவருடைய பாதத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் ஆசீர்வாதத்திற்காக, மகிழ்ச்சிக்காக, சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரியம், இதற்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது என்னவென்றால் பாடுகள் தான். அதை இங்கு மிக அழகாக எபிரேயர் ஆக்கியோன் அவர் அதை சொல்லுகிறார். இயேசுவானவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் சிலுவைக்கு பின்பாக என்ன என்று. இந்த பாடுகளை ஏன் பிதாவானவர் எனக்கு அனுமதிக்கிறார் என்பதையும் அறிந்திருந்தார். பிதாவின் மேல் முழுமையான ஒரு விசுவாசம் இருந்தபடினால் அவர் பாடுகளுக்கு பயப்படவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலும் பாடுகள் வருகின்ற பொழுது நாம் தைரியமாக பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கடவுள் மேல் வைக்கிற விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசி பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள் நாம் வெறும் சொல்லில் அதை விவரிக்கவே முடியாது. எந்த ஒரு மனிதனும் படாத அப்படிப்பட்ட பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையை அவர் சகித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார் என்றால் அவருக்கு தெரியும் இந்த பாடுகளுக்கு பின்பாக ஒரு மகிமை உண்டு, இந்த பாடுகளுக்கு பின்பாக ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்பதை அவர் விசுவாசித்தார். எனவே அவருக்கு பாடுகள் என்பது மிக மிகவும் இலகுவாக இருந்தது. அதை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார். சிலுவையை ஆண்டவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார். யாரும் அவருக்கு சிலுவையை திணிக்கவில்லை. அவர் வாலண்டியரா வந்து சிலுவை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே சொல்லப்படுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிற அவமானத்தை நீங்கள் எண்ணாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பின்பாக ஒரு சந்தோஷத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் படுகிற இந்த பாடுகளை நாம் எண்ணி அதையே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து கொண்டில்லாதபடி நமக்கு முன்பாக கடவுள் நமக்கு ஒரு பெரிய மகிமையான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையிலே படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு நமக்காக ஆயத்தப்பட்டிருக்கின்ற அந்த நித்தியமான மகிமையான வாழ்வுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்து சென்றிருக்கின்றார். இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் நாம் நடந்து செல்வதற்கு நமக்கு ஒரு உந்துதலாய் இருக்கும் என்பதை சந்தேகம் இல்லை. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அவர் சிலுவையை சகித்ததினால் கடவுளுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் the joy set before us, அதை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் மனம் சோர்ந்து போகவே மாட்டோம். ஆங்கிலத்திலே for the joy set before him he endured the cross.
scorning its shame, and sat down at the right hand of the throne of God. இன்றைக்கும் நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசுவை போல பிதாவினுடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்திலே அமர இருக்கின்றோம். இந்த உலகத்தின் பாடுகளுக்காக நாம் பயந்து கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தின் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஒரு நாளிலே அது முடிவுக்கு வரும். கர்த்தர் நமக்காக ஆயத்த பண்ணியிருக்கின்ற இந்த மாபெரும் மகிழ்ச்சியான அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக நாம் செல்ல இருக்கின்றோம். தாவீது சொன்னமாய், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அந்த நாட்களுக்காக நாம் காத்திருக்கின்றோம். எனவே இந்த உபத்திரம் சீக்கிரமாய் நீங்கி போகும். இந்த உபத்திரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். கடவுள் உங்களுக்காக ஒரு மகிழ்ச்சியான நாளை அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான நாளுக்குள்ளாக நாம் கடந்து போக இவ்வளவு பாடுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும். பாடு அனுபவிப்பதிலே கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி. பாடுகளில் வெற்றியை காண்பதிலே கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி. சிலுவை பாடுகளுக்கு மாத்திரம் ஒரு அடையாளம் அல்ல. சிலுவை மரணத்தின் அடையாளம், சிலுவை தோல்வியின் அடையாளம் அல்ல. அது வெற்றியின் அடையாளம், அது மகிழ்ச்சியின் அடையாளம், அது பரிபூரணத்தின் அடையாளம். நானும் நீங்களும் இந்த சிலுவை நோக்கி பார்ப்போம். இந்த சிலுவிலே நமக்காக மரித்த இயேசுவானவர், ஆண்டவர் நம்முடைய பாடுகளை நீக்கி அவர் தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்திருக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, அந்த விடுதலையான வாழ்வை இன்றும் நாம் அனுபவிக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். எனவே மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவை நமக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பாடுகளுக்கு, அவமானத்திற்கு நாம் பின்வாங்கி போய்விடாதபடி நமக்காக வைத்திருக்கிற மகிமையை எண்ணி, மகிழ்ச்சியை எண்ணி நாம் தைரியமாக நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆறுதலையும் தைரியத்தையும் பெற்றுக்கொண்டமைக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இப்பொழுது குறுகிய காலத்திலே நாங்கள் படுகின்ற இந்த பாடுகள், பிரயாசம், உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகள் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளாக இருக்க கிருபை பாராட்டும். நாளொன்று வருகின்ற பொழுது உம்மை போலவே நாங்களும் ஆண்டவரே இந்த பாடுகளை எல்லாம் வென்று, மரணத்தை வென்று சிங்காசனத்திலே மோடு கூட வலது பார்சத்திலே அமர்ந்திருப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.